எக்ஸசைஸ் 2.3க்கு தேர்ட் சம்முக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் வேணும். என்ன செய்யணும் அப்படின்னா, இசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபி அப்படின்றது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், கலப்பெண்கள் வடிவம். நிறுத்துறோம், பேச்சை நிறுத்துறோம்னா புதுசா ஏதோ சொல்ல வர்றோம்னு அர்த்தம். அதுக்கு தான் சொல்றோம் இன்ட்ரோடக்ஷன் சொல்றது. ஆடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்றது, ஆடிட்டிவ் இன்வெர்ஸ் கூட்டல் நேர்மாறு அப்படின்னு அர்த்தம். மைனஸ் இசட் சீக்வல்னு போட்டு மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்ப இசட்டுக்கு ஆடிட்டிவ் இன்வெர்ஸ் மைனஸ் இசட், அவ்வளவுதான். கூட்டல் நேர்மாறுன்றது மைனஸால மல்டிப்ளை பண்ணி எழுதணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதால செய்ய போறோம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அதே சேம் டைம் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னா, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னா பெருக்கல் நேர்மாறு அப்படின்றது, பெருக்கல் நேர்மாறு அப்படின்றது 1/z அர்த்தம். இல்லைன்னா இசட் இன்வெர்ஸ் சொல்லுவாங்க. கூட்டலுக்கு வந்து மைனஸ் இசட், பிளஸ்னா மைனஸ், அந்த மாதிரி. பெருக்கல்னா வகுத்தல் அப்படின்ற மாதிரி. இசட்னா என்ன எழுதியிருக்கேன், 1/z அப்படின்ற டிவைடு தானே, அதான் அர்த்தம். அது மல்டிப்ளிகேஷனுக்கு பெருக்கல் நேர்மாறு. இல்லைன்னா இசட் இன்வெர்ஸ் சொல்லுவாங்க. இசட் போட்டு -1 சொல்லிடாத, இசட் பவர் -1 வாசிக்கக்கூடாது, இசட் இன்வெர்ஸ் சொல்லணும். அதை இசட் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதுதான் அந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கு, இன்வெர்ஸ் சொல்லிட்டு ஒன்றுக்கும். இப்போ இதுல அப்படியே கொண்டு வர்றேன் கணக்க. தேர்ட் சம்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லு. தேர்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா தம்பி? முதல்ல Z1 Z சொல்றா தம்பி. Z1 என்னடா சொல்லு, மிதுன்னு சொல்லு. என்னப்பா? 2 + 5y. Z2 என்னடா தம்பி? பிளஸ் -4i. நெக்ஸ்ட் Z3 1 + ரைட். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கு சொல்லு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதான் சொல்லு, எல்லாத்துக்குமே ஆடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படித்தானே? இதுக்கு ஆடிட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா -Z1, அவ்வளவுதான். ஆடிட்டிவ் இன்வெர்ஸ் மொத்தமா எழுதுறேன். ஆடிட்டிவ் இன்வெர்ஸ் டாபிக் வேணா போட்டுறேன் மொத்தமா. கூட்டல் நேர்மாறு, ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு -Z1, ரெண்டாவதுக்கு -Z2, மூணாவதுக்கு -Z3, அவ்வளவுதான். நீ செய்ய வேண்டியதுதான். மைனஸால மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதானே. 2 + i உள்ள மல்டிப்ளை பண்ணு, -2 -5y, அவ்வளவுதான். இது என்ன இருக்கு, மைனஸ் ஆஃப் -3 -4i மல்டிப்ளை பண்ணா 3 + 4i, அவ்வளவுதான். இது என்ன வரும், 1 + i. அப்போ -1 -i. புரியுதான்னு பாரு. இது ஆடிட்டிவ் இன்வெர்ஸ், மைனஸால மல்டிப்ளை பண்றது, வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு அப்படியே இன்னும் ஒன்று கேட்டிருக்கான்னு பாரு, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னு. அப்படின்னா 1/z வச்சு கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஞ்சம் சிரமம், பொறுமையா செய்யணும். ரெண்டாவது பாரு, கவனி. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் தனித்தனியா எல்லாத்தையும் கேட்டிருக்கா இல்ல மொத்தமா பெருக்கி கேட்டிருக்கான்னு பாத்துக்கோ. இப்ப பாத்துக்கடா. ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து 1/z1 அர்த்தம். Z1க்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் மொத்தமா செய்யறேன், அப்படி அவ்வளவுதான். 1/z சொன்னல உன்ட்ட. அப்போ 1/z1. அப்போ 1/ன்னு எழுதி 2 + 5y. நான் உன்ட்ட அன்னைக்கே சொன்னேன், இந்த மாதிரி டிவைட்ல இருந்தா கான்ஜுகேட் எடுத்து கொண்டு வரணும், அவ்வளவுதான். கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பரை பார்த்துட்டாலே கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் எடுக்கிறது பார்த்து எடுக்கணும். பார்த்து எடுக்கணும்னா போர்டை பார்த்துன்னு சொல்லல, நடுவில் மைனஸ் அப்படி சொல்லக்கூடாது. இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி தான் சைனை சேஞ்ச் பண்ணணும். கணக்கு சப்போஸ் 5 + 5i + 2 இருக்கு, இப்படி இருக்கு. நீ கான்ஜுகேட் எடுன்னு சொல்லிட்டு நான் சொன்னா மாதிரி இப்போ லவக்குன்னு 5i - 2 அப்படி போட்டு 5i - 2ன்னு போட்டா தப்பு. அதுக்குதான் நடுவுன்ற வார்த்தை உச்சரிக்காதேன்னு சொல்றேன். அவன் சொன்னா அதுக்கு தான் பிடிச்சேன். இப்போ நடுவில் வார்த்தை, நடுவுன்ற சொல்லக்கூடாது, சைனை சேஞ்ச் பண்ணணும் தான். உண்மைதான். நடுவுலன்னு சொல்லாம முதல்ல அது நேரம் இருக்கான்னு பார்த்துக்கோ, ஃபார்மெட்டா இருக்கான்னு. ஃபார்மெட்டா இருக்கான்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மெட்ல இருக்கணும். இதுதான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மெட். முதல்ல ரியல், அப்புறம் தான் என்ன இருக்கணும், அது இமேஜினரிக்கு முன்னாடி தான் சேஞ்ச் பண்ணணும் சைனை. புரியுதான்னு பாரு சொல்றது. இமேஜினரிக்கு முன்னாடி தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 2 - 5y / 2 - 5y. அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணா 2 - 5y. இதைத்தான் நேற்று சொன்னேன் உன்ட்ட, a² + b² பிளஸ் வரணும், மறந்துடாத. a² + b². ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 5, அவ்வளோதான். அப்போ 2 - 5y, 4 + 25. அப்போ 2 - 5y டிவைடட் பை 29. நான் நேற்றே சொன்னேன், டினாமினேட்டர் தனித்தனியாக பிரித்து எழுதிக்க பழகிக்க. 2/29 - 5i/29, இல்லை 5/29 × 9 எழுதிக்கலாம். அப்படியே எழுதுவாங்க.
5/29 இன்ட் ஐ. ஏன்னா இது ரியல் பார்ட்டு, இது என்னது அப்படி கேட்டாங்கன்னா திருப்பி எழுதணும், நம்ம எடுத்து எழுதணும் மறுபடியும். இதுதான் கணக்கு. ஒரே கணக்கில் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கலாம். கீழே டிவைடு வந்தால் எப்பயுமே கான்ஜுகேட்னா தலைகீழியால் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும். அந்த தலைகீழியில் மல்டிப்ளை பண்ணையில் இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி சைனை சேஞ்ச் பண்ணிக்க. நடுவில் சொல்லி வார்த்தையை மிஸ் பண்ணிடாத, வேஸ்ட் அது, பார்த்துக்கோ. அதனால திருப்பி சொல்கிறேன், லவக்குன்னு மாற்றி விட்டுருவாங்க, பார்த்துக்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க கணக்கு. அடுத்து 1/Z2. 1/Z2க்கு என்னப்பா தம்பி இருந்துச்சு? -3. இப்போ நடுவில் இருந்தால் இமேஜினரி பார்ட்டுக்கு இருக்கு பாரு, அதுக்கு முன்னாடி. அப்போ இன்ட்டு -3 + 4i இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும். +4i பொறுமையா, இது அப்படியே தான் வரும். -3 + 4i. இது a + b a - b a² + b². பயப்படாத, ஏக்கு 3 -3 இதுக்கு என்ன வந்துடும்? 4. -4ம் போடலாம், +4ம் போடலாம், உன் இஷ்டம் தான். ஏன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் அது? ஏன் ஸ்கொயர் இருங்களா அந்த சொல்றீங்க இல்லை, அப்புறம் என்ன? -3 + 4i / 9 + 16. அப்போ எடுத்தாடா 25 வந்துடும். -3 + 4i / என்னது 25. -3/25 + 4/25 இன்ட்டு i. அவ்வளோதான், பார்த்துக்க. நெக்ஸ்ட் 1/Z3. 1 சொல்றாமணி, இது முக்கியம்டா. நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன், ஒரு அறிமுகத்தில் சொல்லிக் கொடுத்தேன், பார்த்துக்க. நான் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. 1 - i/1 - i. அப்போ மேலே 1 - i வந்துடும், கீழே a + b a - b a² + b². ஏக்கு ஒன்று தான், பிக்கு ஒன்று தான், சரியா? அப்போ 1 - 1/1 + 1 இது ஐடா. ரைட்டு. அப்போ 1 - i/2. 1/2 - 1/2 i. பிரிக்க தெரியலாம், i/2 போட்டுரு பக்கத்தை சேர்த்து வச்சு. நான் பிரித்து காட்டியிருக்கேன்னா ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த கணக்கு. புரியுதான்னு பார்த்துக்க. ஆடிட்டிவ் இன்வெர்ஸ்னு ஒன்று, -z சொல்லி கொண்டு வர்றது. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னா 1/ன்னு கொண்டு வரணும் கணக்கை, பார்த்துக்கோ. சாதாரண விஷயம்தான் இதெல்லாம், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். கஷ்டமான கணக்கு நான் சொல்லிடுவேன், பார்த்துக்க. அதான் உன்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் வால்யூம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், செகண்ட் வால்யூம் தான் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் செகண்ட் வால்யூம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம், ஒன் வேர்டு படிக்கலாம், சென்டென்ஸ் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா சிரமம், பார்த்துக்கோ. மணி இதோட முடிஞ்சா ரோமன் லெட்டர் வேறு இருக்கா? இது இன்னும் இருக்கா? சரி.